ஹலோ டிஜிஎஃப் எல்லாம் இருப்பீங்களா இருப்பீங்க நினைக்கிறேன்னா அந்த அவங்க கிருஷ்ணா டிஜிஎஃப் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்னா கரும்பு கடையிலேருந்து அங்கே பிக்கப் எடுத்தாலும் எங்கேன்னு தெரிஞ்சிருக்கோம். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஏதாவது புதுசாக பார்க்குறீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பத்திலுக்கு பில் ஆக்கிடுங்க டானி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு டேக் வரும். சரி டிஜிஎஃப் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உப்பட்டத்தில் தான் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போய் பிக்கப் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தடாக ரோட்டில் தாங்க. அதனால் இன்றைக்கி போய் பார்த்தா தான் தெரியும் எங்கேன்ட்டு. நேற்று மாதிரி இனி போய் எங்கே எடுத்தோம்னா எங்கே போய் கொடுக்கணுன்ட்டு அப்போ தான் அசெண்டிங் பண்ணுவாங்க. அதனால் நம்ம போய் பிக்கப் எடுத்தால் தான் ட்ராப் லொக்கேஷனே கிடைக்குங்க. அதனால் இப்போ போய் பார்த்துருவோம் டிஜிஎஃப் தடாகம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அப்படியே சொன்னார். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா செல்லோபுரத்தில் ஒன்று கொடுக்கணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தடாக ரோட்டில். ஆமாங்க, ரெண்டுமே வேறு திசை. அதனால் அவங்க ஒன்று வேறு யாருக்கும் மாற்றி விட்டுறாரு. ஆனால் 2 பிக்கப்பே அங்கே தான். ஆனால் ட்ராப் மட்டும் ரெண்டுமே வேறு யாருக்கு மாற்றி விட்டுருவாங்க. அதனால் நீ போனால் தாங்க நமக்கு தெரியும். இப்போ நம்ம அப்படியே ஆர்டர் எடுத்து போயிட்டு கிளம்பிட்டுருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே ஒரு 4-5 டைம் போயிருப்பாங்க. இந்த இப்போ போய் இதை வாங்கிட்டு எந்த ரோடு இப்போ ஈஸியாக இருக்கும் அதாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கோம். பாருங்கள் டிஜிஎஃப் எல்லாமே சாப்பிட்ற கடை தாங்க. இந்த லைன் ஃபுல்லுமே எல்லாம் சிக்கனு மட்டனு ஜூஸு அடிச்சு பிரிக்கலாம் போல அந்த மாதிரி இருக்கும். டிஜிஎஃப் முதல்ல எங்கள் அப்பா இதே வேலை தாங்க. பிக் பாஸ்கெட்டில் தான் இதே மாதிரி தான். இத்தனை பேருக்கு நம்ம ஹீரோ தாங்க சுமந்தான். இந்த மாதிரி தான் எங்கள் அப்பா போயிட்டு இருந்தார். இப்போ அதை நின்றுட்டு வேறு வேலை போயிட்டாங்க. டிஜிஎஃப் இந்த ஏரியாவில் என்ன ஒரு பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எத்தனை டைம் இந்த வழியில் வந்தாலும் எனக்கு ஒரு வழி கூட ஞாபகம் மனப்படமாக மைண்டில் இருக்காது. அது என்னன்னு தெரில. நானே யோசிச்சு ஒரு 2 வழி ஞாபகம் வைப்பாங்க, அடுத்த 3ஆவது வழி ஞாபகமே வராது. ஆனால் இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இன்னமும் செம்மையாகவே ஞாபகம் வச்சுருக்காருங்க. எல்லா வழியுமே எங்கள் அப்பா தெரியும். அதனால எல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னால் மட்டும் இல்லை, எங்கள் அப்பானால எனக்கு ஒரு இதுதான். அதனால் எல்லாமே எங்கள் அப்பா பிடிக்கும். எந்த மாற்றமும் இல்லை டவுட்டும் இல்லை. டிஜிஎஃப் துணியோட போஸ்டர் வந்துடுச்சு. நானே இப்போ தான் பார்க்குறேன். வேறு எதுக்குள்ள ஏற்கனவே இது சின்ன சந்து. இதில் காரு போச்சுன்னா டிராஃபிக் ஜாம். இங்கே பாருங்கள் எது முடிய நிற்குது. பைக் வரல தப்பே இல்லைங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அவங்க சந்து முன்னில் போந்தாலும் போயிடலாம். ஆனால் இவனுங்க பெரிய இந்த 4 வீலர் அந்த மாதிரி போது எப்படிங்க போய் நின்னானு ஜாம் ஆயிடுங்க. எல்லாமே 2 வீலர் போகிறதுக்கும் இடம் இருக்காது, 4 வீலர் போகிறதுக்கும் இடம் இருக்காது. அதனால் டிராஃபிக் ஜாம் தான் ஆகும். ஏற்கனவே டிராஃபிக் என்னன்னு எல்லாம் முந்திட்டு போகிறாங்க. ஸோ எது முடிய நிற்குது பார்த்தீங்கன்னா லைனாக நிற்கிது. அது பாட்டு இதோ இங்கே வர்றவங்களும் இதே மாதிரி சிக்னல் போட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் எனக்கு தான் நமக்கு போட்டானுங்க. இங்கே தான் போட்டுருந்துச்சு ஸ்ட்ரைட்டாக போகிறது. அதனால் இப்போ போட்டுருக்க வாய்ப்பு இல்லைங்க. நாங்கள்லாம் தேட்டருக்கு போகிறதே அபூர்வம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இந்த துணிவு வாரிசு ஃபஸ்ட் நாள் போகலான்னு ஒரு பிளானுங்க. ஏன்னா எல்லாம் இந்த 2 படமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே. அதனால் 2 படத்துக்குமே போகலான்னு ஒரு பிளானு. அதனால் எப்படின்னு தெரியல. இல்லை நீங்கள் போவீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டிஜிஎஃப். ஏன்னா எங்களுக்கு டவுட்டு தாங்க. இருந்தாலும் போகணும்னு ஒரு ஆசை, இன்னொன்றும் தெரியலைங்க. அதனால் நமக்கு லக் இருந்தால் போகுங்க, இப்போதைக்கு சொல்ல முடியுங்க. ஸோ எல்லாமே புழுதியாக இருக்குங்க. சிமெண்ட் இதில் நல்லா தோண்டி விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா எத்தனை டாப் ரேக்கு? 3 டாப் ரேக்கு. ட்ராவலர் போலங்க. தலைவர் எல்லாம் வந்துட்டே வராருங்க. போலீஸார் சிக்னல் ஆகுங்களா? ஓ இவங்களும் சேவ் ஆயிடுங்க இருக்காங்க. சூப்பர். பார்த்தீங்களா டிஜிஎஃப்? இவங்களுக்கு சேவ் ஆயில் தான். ஸோ ஃபைன் போட்டுட்ருக்காங்க. நல்லா வேலை ஜஸ்ட்டு மிக்ஸிங்க. இல்லைங்க கேப் பண்ணிட்டாங்க. என்ன இருந்தாங்கன்னா நம்மளை ஓப்பன் பண்ணிட்டே போயிட்டுருக்கேன். சரி அவர் முந்தைய போயிட்டுருக்காரு. நம்ம கம்ப்ளைண்ட் பார்த்தோம்னா அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு.
ஒரு ஸ்பீடாக போகலாங்க. ஆனால் ஏற்கனவே குண்டும் குழியமாக இருக்குது. நம்ம வண்டியில் சாக்கப்ஸில் ஏற்கனவே அப்படி எதுக்குன்னா மெயின் ரோடாக இருந்தால் அழுத்திட்டு போயிடலாம். இந்த ரோட்டில் எதுக்குன்னாங்க TGF எப்படியோ ஒரு வழியாக அவருக்கே தம்ப காமிச்சிட்டோம். அவரே ஓர கட்டினாரு. அதனால் இதுதான்டா சான்ஸ் நம்மளும் காமிச்சிட்டாங்க. ஒரு ரிட்டர்ன் காமிச்சிட்டாரு. அவர் கூகுள் மேப் கூட போட்டு ஊட்டிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். அதனால் அதை பார்க்கறதுக்கு ஓர கட்டிருக்கலாம். TGF ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் ஐஃபோனோ அந்த மாதிரி கிடச்சிதுன்னு நினைக்கிறேங்க. சொல்லியிருப்போன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கூட ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் அந்த கதையை நீங்கள் கேட்கலன்னா அந்த வீடியோ ஆனால் அங்கே ஐகானில் தரேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். சொல்லிட்டேன் செமையாக இருக்கும் ஸ்டோரி. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஐஃபோனில் கீழே கிடச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி TGF. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு, எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க. இல்லை ஐஃபோனில் ஒரு லக்கு தாங்க. அதனால் அவங்க ஒரு ஹாப்பியாக இருந்தாங்க நம்ம கொடுத்த உடனே. அது ஒரு நமக்கு சந்தோஷம் தான். TGF வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அதனால் செக் பண்ணிட்டு ப்ளாக் பண்ணுறேன். TGF இன்னும் 6.5 கிலோமீட்டர் இருக்காமாங்க. TGF சைடில் பார்த்தீங்கன்னா இன்னுமே குளம் தான். ஷூட் பண்ணியிருப்பாங்க கேட்டால் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். வேறு வழியில் வந்து மாற்றி TGF இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கிலோமீட்டர் இருக்காங்க. நல்லா வந்துட்டோம். இங்கே ஒரு சிக்னல் இருக்குங்க. TGF சிக்னல் போட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா சரியான சீன சாங்க. அட ஆரம்பம் அடிக்கிறீங்களேப்பா. ஏப்பா ஃப்ரீயாக தானே போட்டுருக்கேன், அதுலேயும் அடிக்கிறீங்க. யாருப்பா இல்லை. அதோட நம்மளும் என்ன தான் நைட் ரைடு அவாய்ட் பண்ணாலும் நம்மளை நைட் ரைடு விடவே மாட்டேங்குது. நீ எனக்கு வேணும்டா அப்போ தாண்டா உனக்கு நான் வ்ளாக் எடுக்க விட்டுவேங்கிற மாதிரி நம்மளை விடாமல் பிடிச்சிட்ருக்காங்க. என்ன பண்ணுறேன், நானும் முடிஞ்ச அளவு அதை விட்டாலும் நமக்கு அந்த நேரம் தான் அமையுது. இதுதான் அந்த சிச்சுவேஷன். ஆக்சுவலி இது நம்ம வேறு வேலையில் இது பார்த்திங்கன்னா காலையில் நிறையவே வரும். ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா எல்லாம் நைட்டு தான் போடுறாங்க. ஏன்னா இது புதுசாக வந்த கம்பெனி ஆனாங்க. அதனால தான் இந்த அப்பார்ட்மெண்ட் தான் தெரியுதுங்களா. இதே அப்பார்ட்மெண்ட் தான். மேஃப்ளவர் வெஸ்ட்டாக தான். அதனால் மேஃப்ளவர் வெஸ்ட்டுன்னா இதுதாங்க இன்றைக்கி நம்ம கூட்டிகிட்டு முடிய அப்பார்ட்மெண்ட். மேஃப்ளவர் வெஸ்ட் மவுண்டேனாப்பா. இதுதான் இங்கே போட்டுருக்கலாம். ஓகே நிலா தான் தெரியும். இதோ எனக்கும் அதுதான் நிலா பக்கத்தில் தான் ஸ்டார் இருக்குங்க. ஆனால் அது தெரியல நமக்கு. ஆமாம் கேமராவில் நைட் ஆனவுடனே கிரெயின் சொல்லுதுங்களா, அதனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. TGF உங்களுக்கு தெரியறது பார்த்தீங்கன்னா நிலா தான் உங்களுக்கு தெரியுங்க. நல்லா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்படியே ஜொலிக்குதுங்க கேமராவில் பார்க்குறக்கு. நேரில் பார்க்குறதுக்கு அதை விட மாதம் இருக்குது. வா TGF இதோட ஆர்டர் கொடுத்துட்டோங்க. சூப்பராக இருக்குல்ல, ப்ளெயினாக இருக்குங்க. அப்படியே TGF வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். TGF நான் இப்போ ஆர்டரில் தான் இருக்கேன். அதனால் இப்போ நான் கிளம்பணும். ஆனால் சரி என் பண்ணிட்டு போயிடலாமே தாங்க நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சேனல் யாரை புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ திருக்க பிறகு என்ன தட்டி விட்டுருக்காங்க. அப்போ நான் போகிற வீடு உங்களுக்கு டக்குன்னு வரும். ஓகே TGF இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அதோட நமக்கு அடுத்த பிளாக் பார்த்தீங்கன்னா இதோட பெஸ்ட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. அதோட நம்ம வீடியோவில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மைக்கு கூடிய விஷயத்தில் ஒன்று வாங்கிடலாம் TGF. ஓகே TGF பாய். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். பை டேக் கேர் பாய். லவ் யூ கோர் மிஸ் யூ லாட் பாய்.